சார், அமித்ஷா அவர்களின் இந்த தமிழ்நாட்டு மதுரை பயணம் வந்து மிகப்பெரிய அளவில் இந்திய அளவிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அவர் வந்து கையாண்ட வார்த்தைகள் வந்து மிகவும் முக்கியமானது. திமுக என்றால் ஊழல் ஊழல் ஊழல். அமித்ஷா வந்து இங்கே வரதை எப்படி பார்க்கறது? நம்ம விரிவாக நிறைய இருக்குது அமித்ஷாவோட வருகை பற்றி, அது தேர்தல் பற்றி. அதுவே 1 மணி நேரம் போகும். மீதம் இருக்கக்கூடிய இந்த 2 விஷயங்களை பேசிட்டு போயிடலாமா? பேசிடலாம். கொங்கு பகுதியில் தொடர்ந்து இந்த தோட்டத்தில் வசித்து வரக்கூடிய முதியவர்கள், தம்பதியினராக இருந்தாலும் சரி, முதியவர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு கொலை செய்யப்படுவது கடந்த 2 வருடங்களாக இந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. நம்ம ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் ஃபேக் அக்யூஸ்ட் சரண்டர் பண்ண வச்சாங்கன்ற விஷயத்தை எல்லாம் பேசியிருக்கிறோம். இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் சித்தம்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த சாமியாத்தாள் என்ற மூதாட்டி தாக்கப்பட்டு உயிரோடு காப்பாற்றப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. ஏற்கனவே 2016 இது போல் தோட்டத்தில் தனியாக இருக்கக்கூடிய தம்பதிகளை கண்டறிந்து அவர்களை கொலை செய்யும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த மாதம் சிவகிரியில் நடைபெற்ற பாக்கியம் மற்றும் இன்னொருவர் சேர்ந்து நடந்த அந்த தம்பதியரோட கொலையில் கைது செய்யப்பட்டவர்கள் 2016 நாங்கள் தான் இந்த கொலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்று வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். காவல்துறை அவர்களை கொலை வழக்கில் கஸ்டடி எடுத்து விசாரிக்காமல் ஏற்கனவே ஃபேக் அக்யூஸ்ட்டை பூரா அந்த கேஸில் எல்லாம் சரண்டர் பண்ணி கேஸையே முடிச்சிட்டோம். இப்போ எடுத்தால் சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் சிறை செல்ல வேண்டுமே என்று விசாரிக்காமையே வைத்து கொண்டு இருக்கிறார்கள்ன்றதை நம்ம ஷோவில் சொன்னோம். ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர் திரு சிவசுப்பிரமணியம் அவர்கள் தொடர்ந்து இதை புலனாய்வு செஞ்சு, அவர் நக்கீரன் ப்ராடக்ட்டு, அவர் தான் வீரப்பனை முதலில் இந்தியாவில் சந்தித்த முதல் பத்திரிகையாளர் திரு சிவசுப்பிரமணியத்தை தான் வீரப்பன் நம்பினார். அதுக்கு பிறகு தான் கோபாலு மற்றவர்கள் எல்லோரும் வருகிறார்கள். ஸோ திரு சிவசுப்பிரமணியம் தொடர்ந்து இந்த வழக்குகள் குறித்து புலனாய்வு செய்து விரிவாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அதில் என்னென்னா, இப்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த 3 குற்றவாளிகளோட மோடஸ் ஆப்பரண்டி என்று சொல்வார்கள். அவர்களுடைய அந்த வழிமுறை என்பது எப்படி இருக்கிறது என்றால், ஒவ்வொரு தோட்டத்துக்காக போய் உட்காந்து பேச்சு கொடுக்குறது. பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருந்தாலும், மாப்பிள்ளைக்கு பொண்ணு தேடிட்டு இருந்தாலும், அவங்களுக்கு இந்த பேரம் பேத்திலாம் திருமண வயசில் இருக்கும், அவங்ககிட்ட போய் அப்படி பேச்சு கொடுக்குறது. தென்னந்தோப்புகளில் அணில் தொல்லை இருந்துச்சுன்னா, நாங்கள் அணில் பிடிக்கிறவங்க, ஒரு 3 மணி நேரத்தில் அணிலை பிடிச்சிட்டு போய் உட்காந்து பேசுறது. ஒவ்வொருவருக்கும் ஏற்றார் போல் பேசி, அப்படியே தோட்டத்தில் யார் இருக்கா, அவங்களுக்கும் பசங்களுக்கும் பிரச்சனை இருக்கா, எப்போது யார் தோட்டத்துக்கு வருவார்கள், ஏன்னா அந்த பகுதியில் சிசிடிவிலாம் இல்லை, வயக்காட்டில் இருக்குது சிசிடிவி. இதை பண்ணி எந்த தோட்டத்தில் யார் தனிமையில் இருப்பார்கள் என்பதை கண்டறிந்து அவர்கள் தொடர்ந்து இந்த கொலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் பதிவு செய்திருக்கார் திரு சிவசுப்பிரமணியன். நகைக்காக என்ன இருக்கோ கிடைக்கதோ தூக்கிட்டு போய்ட்றாங்க. வீட்டில் லாக்கரில் நகை வச்சுருந்த தோட்டத்து வீட்டில் லாக்கரில் வச்சுருந்தாங்கன்னா அதை உடைக்க மட்டும் விட்டு போய்ட்றாங்க. என்ன கையில் கிடைக்கதோ தூக்கிட்டு போய்ட்றாங்க. இது போல் அவர் இதை பதிவு செய்திருக்கார். இப்போ இந்த 4 அக்யூஸ்ட்டை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காவல்துறை முழித்து கொண்டிருக்கிறது என்று செய்தி வந்திருக்கிறது. இப்போது இந்த சாமியாத்தாள் என்ற அந்த சித்தம்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த அந்த மூதாட்டி கொலை பட்டிருக்கிறார். இதையும் இந்த மூவர் தான் செய்தார்களா, அல்லது இவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு இந்த கொலை நடந்ததா, இவர்களோடு சேர்ந்து வேறு யாரும் இருக்கிறார்களா என்ற ஒரு விவரங்களை எல்லாம் விசாரிக்க வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது சம்பந்தமாக இன்றைக்கி ஒரு சமூக வலைத்தளங்களில் எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 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 எதிர்ப்பு போதாது. என்ன காரணம்னா, அவர்கள் அந்த பகுதியில் செல்வாக்கு மிக்கவர்கள். அந்த ஏரியாவே அச்சத்தில் நடுங்கி கொண்டிருக்கிறது என்று சிவசுப்பிரமணியமே தெரிவிக்கிறார். என்னென்னா, இயல்பான வாழ்க்கை, புரியுதுங்களா? அந்த கிராமத்தில் தோட்டம் இருக்கும், இங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டிய, வரப்பில் தான் நடந்து போகணும், வாகனங்கள் செல்லாது, பக்கத்தில் ஆறு ஓடுகிறது. அவர்கள் அந்த விவசாயத்தை பார்த்துட்டு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு அப்படியே அந்த தோட்டத்தில் வாழ்ந்து இயல்பாக பழக்கப்பட்டு கொண்டிருந்தவர்கள் இப்போது தனியார் தான் நைட்டு வந்து கொன்றுவாங்க என்ற அச்சத்தில் அந்த பகுதி பூராக அச்சம் இருக்கிறது என்கிறார்கள். ஒட்டு மொத்தமாக அந்த ஏரியா பூரா பார்த்திங்கன்னா ரொம்ப பசுமையாக இருக்கும், விவசாயம் ரொம்ப பசுமையாக இருக்கும், விவசாயம் உயிர் அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது இன்னொன்று, கிராமத்தில் பசங்க கிட்ட சண்டை போட்டு இங்கே மருமக இருக்கும், அவங்ககிட்ட இப்போ பஞ்சாயத்து மல்லு கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த முதியவர்கள் நான் தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இருந்துக்கிறேன்ட்டு போய் யாராவது தோட்டத்தை பார்க்கணும் இல்லை, போய் இப்படி இருந்து கொண்டிருக்காள். இவங்கெல்லாம் தோட்டத்தை வித்துட்டு போகக்கூடிய நிலைமை இன்றைக்கி அங்கே உருவாயிருக்கு அப்படின்னு திரு சிவசுப்பிரமணியம் அவர்கள் பதிவு செய்கிறார். அதோட நீட்சியாகத்தான் நாம் இந்த கொலையை பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இது மாதிரி மக்கள் உயிருக்கு பயந்து சொத்துக்களை விற்கிற நிலைமைக்கு போகிறாங்கன்னா ஒரு ஆட்சியோட அவலத்தின் உதாரணம் தான் அது. எவ்வளோ பத்திரமா அந்த பரம்பரை சொத்தை பாதுகாத்து வச்சுருப்பாங்க. இன்னொன்று, பக்கத்தில் காடு விலைக்கு வந்துச்சுன்னா அதை வாங்குறதுக்கு தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது எப்போ எனக்கு உயிர் பொழைச்சா போதுன்ட்டு போகிறாங்க. இன்னொன்று, இந்த மகன்கள் பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, நீ ஒன்றும் தோட்டத்தெல்லாம் பார்க்க வேணாம், இங்கே காடு என்ன வச்சா ஆனால் ஆயிட்டு போகுதுன்ற லெவலுக்கு அங்கே இருக்குது. ஸோ தொடர்ந்து இந்த முதியவர்கள் கொலை இங்கே நடந்துகிட்ருக்கு.
இந்த கொலைகளுக்கு பதில் சொல்ல வேண்டுமே, கொலை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டுமேன்றதுக்காக இந்த ஒரு 4 ஆண்டுகளாக நடந்த கொலையில் ஒவ்வொரு கொலையிலையும் ஒவ்வொரு குற்றவாளியை பிடிச்சி அவனை அடித்து ஒத்துக்க வைக்கிற வேலையை ஈரோடு மாவட்ட காவல்துறை தொடர்ந்து செய்து வருகிறது. யாராவது ஒரு இன்னோசென்ட்டை பிடிச்சி அவங்கள ஒத்துக்க வைக்கிறாங்க. ஒவ்வொரு இதுலேயும் புதிய புதிய காரணத்தை கண்டுபிடிக்கிறாள். ஏற்கனவே அந்த ராமசாமி என்பவரோட கொலையில் நடந்த அந்த பூபதி என்பவரை எப்படி ஒத்துக்க வச்சாங்கன்னு சொன்னேன். இன்னொரு விஷயத்தில் குடிக்கிறதுல தகராறு ஏற்பட்டு வெட்டி விட்டார்கள்ன்றாங்க. இன்னொரு விஷயத்தில் ஒரு பெண்ணோட தொடர்பு இருந்தது, அதனால் கொலை செய்து விட்டார்னு புதுசாக, அதாவது ஆளை பிடிச்சிட்டு செருப்புக்கு தகுந்த மாதிரி காலை வெட்டுற வேலையை ஈரோடு மாவட்ட காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது. அண்ட் குறிப்பாக இந்த வேலைகளை செய்தவர் ஈரோடு பெருந்துறைக்கு டிஎஸ்பியாக வந்த குரூப் 1 அதிகாரி திரு கோகுலகிருஷ்ணன் என்ற தகவலும் வந்திருக்கிறது. ஸோ இப்போது ரியல் அக்யூஸ்டு இவர்களை கஸ்டடி எடுத்து விசாரித்தா அது பூரா பொய் அக்யூஸ்டுன்னு தெரிஞ்சுன்னா கோகுலகிருஷ்ணன் ஜெயிலுக்கு போகணும். கோகுலகிருஷ்ணனை காப்பாற்றுவதற்காக இந்த கொலை குற்றவாளிகள் தப்பித்தாலும் பரவாயில்லை என்று காவல்துறை அமைதியாக இருக்கிறது என்பதுதான் தகவல். முதலாக தினமலர் நாளேடு இந்த செய்தியை வெளியிட்டதுன்றதை நம்ம பார்த்தோம். அந்த தினமலர் செய்தி வெளியிடும்போது அந்த செய்தியாளர் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி திரு டேவிட்சன் அவர்களை அழைத்து இது சம்மந்தமாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு கேட்கும்போது, இல்லை நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம்னு சொன்னார். அந்த நியூஸ் வந்து 10 நாள் இருக்காதுப்பா, 10 நாள் இருக்கும். ஸோ இது அடுத்த கொலை. அப்போது இப்போது மாட்டியிருக்கக்கூடிய இந்த 3 பேர் தான் இந்த தொடர்கொலைகளை செய்தார்கள் என்ற சந்தேகமும் நமக்கு எழுகிறது. ஸோ மிக மோசமான சட்டம் ஒழுங்கு இருக்கிறது. இப்போது ஏன் வந்து கொங்கு பகுதியில் தோற்றுக்கிட்டே இருக்கிறாங்கன்றது தெரியும். இது கூடுதல் காரணமாக இருக்கும். எவன் பிடிச்சானே தெரியல, உண்மையான அக்யூஸ்ட் யாருன்னு தெரியல, பொய் அக்யூஸ்ட்டை பிடிச்சி நீங்கள் ரிமாண்ட் பண்ணுறீங்க. சில கேஸில் தண்டனை வரைக்கும் ட்ரையல் நடந்துகிட்டு இருக்கிற ஸ்டேஜுக்கெல்லாம் போயிடுச்சு. சரி, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒரு தப்பு நடந்து போச்சுன்னா இந்த தப்பை சரி பண்ணுறதுக்கான முயற்சியிலும் காவல்துறை இறங்கவில்லை. அடுத்தடுத்து கொலைகள் நடக்கிறதுன்னா மக்கள், இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு மோசமான நிலையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறது, காவல்துறை புலனாய்வு என்ற அந்த கலையையே மறந்து விட்டார்களா என்ற சந்தேகம் எல்லாம் மக்களுக்கு வரும். பொதுவாக வந்து சார், சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னும் போது இந்த கொலைகள் எல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக காட்டி இல்லை இதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு செய்யப்பட்ட கொலைகள், சட்டம் ஒழுங்குக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு தான் திமுக கவர்மெண்ட் வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இருக்கட்டும்மா, நீங்கள் அதெல்லாம் பட் அது இல்லவே இல்லை அப்படின்றது தான் இப்போ ஊர்ஜிதமாயிருக்கு. சீரியல் மர்டரர்ஸ்மா, அவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி தோட்டத்துக்கு போய் உட்காந்து பேச்சு கொடுத்து எந்த வீட்லேயும் அதில் ஒரு கொலையை செஞ்சது, அதில் வேறு அக்யூஸ்டை ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. அதில் ஒரு கொலையை செய்யும்போது அதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா எந்த இடத்துலையும் செல்ஃபோனை திருட மாட்டுறாங்க, நகை இதை மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. சிசிடிவி இல்லாத இடமா பார்த்து தான் கொலை செய்கிறாங்க. ஒரே ஒரு இடத்துல ஒரு சாம்சங் ஃபோனை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த ராமசாமி பாக்கியம்மாள் கொலையில் அது 3 கொலை நடந்தது. அதுக்கு முந்தின கொலை இல்லை, 3 கொலை நடந்தது. அதில் அந்த கொலையில் ஏன் வந்து தந்தை, தாயார், மகன் 3 பேரையும் கொன்று விடுகிறார்கள். அதில் மட்டும் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஏன் செல்ஃபோன் எடுத்தீங்க அப்படின்ட்டு இந்த குற்றவாளிகளிடம் கேட்கும்போது ஃபோனில் பேசுவது போல் இப்படி வந்து அவர் ஃபோனை வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருந்தார் அவங்க மகன். எங்களை படம் எடுத்திருப்பார்களோ என்பதற்காக அந்த இடத்துல மட்டும் செல்ஃபோனை தூக்கிட்டு போனோம். சரி, அந்த செல்ஃபோன் எங்கன்னா பக்கத்தில் இருக்க கிணத்துல போட்டிருக்கோன்ற போலீஸு 1 வாரமாக கிணறு தூர் வாரிட்டு அந்த செல்ஃபோனை தோண்டிட்டு இருக்காங்க. ஒரு மர்டர் கேஸ் இன்வெஸ்டிகேஷன்னா அதை கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு கலை. சின்ன சின்ன தடயங்களை வச்சு பிடிச்சி அந்த உண்மையான குற்றவாளிகளை அணுகி அந்த சாட்சியங்களை எடுத்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறதுன்றது ஒரு ஆர்ட்டு. ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு இது ஒரு சேலஞ்சு. ஆனால் இந்த போலீஸ் என்ன பண்ணுதுன்னா, எவன் பக்கத்து காட்டில் இருக்கானா உன்னை விக்கிலன்றதுக்காக நீ கொலை பண்ணணும்னு ஒத்துக்கன்னு போட்டு அடிச்சில்லைன்னா அவன் பொட்டாட்டி ரிமாண்ட் பண்ணுவேன்னு சொன்ன உடனே அதில் ஒத்துக்கிறான். இப்படி இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டு இருக்கிறது. வாழ்வதற்கான அச்சம் மக்களுக்கு வந்துவிட்டால் அந்த ஆட்சியின் மீது அது கடும் கோபமாக திரும்பும். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பான முதலமைச்சர் இதெல்லாம் கூப்பிட்டு ரிவ்யூ பண்ணணும்ல. இதெல்லாம் போலீஸில் சிஸ்டமாக கிரேவ் கிரைம் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன சின்ன பெட்டி கேஸ் எல்லாம் விட்டுட்டு இது போன்ற கொலை, மர்டர் கேஸ், இது போல் பெரிய குற்றங்களை எல்லாம் பீரியாடிக்கலாக உயர் அதிகாரிகள் ஆய்வு நடத்துவார்கள். கிரேவ் கிரைம் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. ரேஞ்ச் டிஐஜிஸ் ஆய்வு பண்ணுவாங்க, ஜோனல் ஐஜிஸ் ஆய்வு பண்ணுவாங்க, சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி ஆய்வு பண்ணுவார். இதுக்கெல்லாம் பீரியாடிக்கலாக டூர் போவாங்க. அவங்க போய் உட்காந்து கிரேவ் கிரைம்ஸ் எல்லாம் என்னாச்சு, ஏன் அந்த மர்டர் கேஸ் கண்டுபிடிக்கல அப்படின்னா அவங்க ப்ராக்ரஸ் சொல்லணும். இதுதான் சிஸ்டம். இந்த சிஸ்டமே உருக்குலைந்து போய்விட்டதுன்றேன். அதனால தான் ஃபேக் அக்யூஸ்ட்டை பிடிச்சி சார் பிடிச்சிட்டோம் சார்ன்றான். பிடிச்சிட்டோன்னா சீனியர் ஆஃபீஸர் உண்மையிலே அவன் குற்றவாளியா, இது என்ன நீ சொல்கிற மோட்டிவே நம்புற மாதிரி இல்லை. பக்கத்து காட்டுக்காரனை கொண்டா சொத்து எப்படி அவனுக்கு போகும்? அவனுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, சொத்து பிள்ளைங்களுக்கு போகுமா பக்கத்து காட்டுக்காரனுக்கு போகுமா? இது எப்படி நீ மோட்டிவாக சொல்கிற? உண்மையை சொல்லு, அடிச்சு கிச்சு மிரட்டி அவனை ஒத்துக்க வச்சியா அப்படின்னு சீனியர் ஆஃபீஸர் ரிவ்யூ பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த சிஸ்டமே இங்கே இல்லை. மீண்டும் மீண்டும் நீங்கள் முதலமைச்சர் சட்டப்பேரவையில் அளித்த பதிலுரைகளை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் குற்றவாளிகளை பிடித்து விட்டோம்ன்றதை அவர் வலியுறுத்தி சொல்கிறார். கவனிச்சிருக்கீங்களா? எதுக்குன்னா இப்படி முடிச்சிட்டோம் அந்த கேஸை, அவ்வளோதான்.
அவர்கள் உண்மை குற்றவாளிகளா என்பதற்கு உயரதிகாரிகளும் கவனம் செலுத்துவதில்லை, முதல்வரும் கவனம் செலுத்துவதில்லை. இப்போ ஏபிசி அப்படின்னு ஒரு வீடு இருக்கு, பியில் குற்றம் நடக்குதுன்னு வைங்களேன், சி தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஏவை குற்றவாளி ஆக்கிட்டாங்கன்னா அது கூட பரவாயில்ல சார், ஏன்னா அதோட முடிஞ்சு போயிடும். பட் சீரியல் கில்லர்களை நீங்கள் தப்பிக்க விட்டு இந்த மாதிரி தவறான குற்றவாளிகளை வந்து நீங்கள் சித்தரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது திரும்ப அகைன் இதை மாதிரியான சிக்கல், அதான் ஊருக்கே ஒரு பதற்றம். இன்னொன்று கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கதவெல்லாம் சாத்திட்டுலாம் தூங்க மாட்டாங்களா, அப்படியே நார்மலாக யார் எடுத்துகிட்டு போக போகிறா, அப்படி அப்படியே கிடக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, யார் எடுத்துகிட்டு போக போகிறா, யார் வர போகிறாங்க, இப்படி இயல்பாக இருப்பார்கள். ஸோ இப்போ அந்த அச்சம் வந்து மக்கள் அச்சத்தோடு, அந்த பகுதி முழுக்கவே அச்சத்தோடு வாழ்கிறார்கள். இப்போ சார் இவங்க கைதாக்கியிருக்காங்களா உண்மையான குற்றவாளிகள், அவங்க எப்படி சார் பிடிபட்டாங்க? இவங்களை ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சிசிடிவி எந்த பக்கமாக செல்கிறார்கள் என்பதையெல்லாம் வைத்து இவர்களை பிடிக்கிறார்கள். பிடிச்ச போய் இவங்க சொல்லிடுறான், சார் நாங்கள் 5 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் சார் அதுன்னு சொல்லிடுறான். இப்போ வந்து கஸ்டடிக்கு போலீஸ் எடுத்து இவங்களை விசாரிக்கலன்னா 90 நாளில் அவங்க ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துருவாங்களாங்க சார்? இப்போது புதிய சட்டம் என்னவென்பது தெரியவில்லை. இதற்கு முன்பு இருந்த பழைய சட்டத்தில் 15 நாட்களுக்குள் நீங்கள் கஸ்டடி எடுத்தே ஆக வேண்டும். புதிய சட்டம் 90 நாளான்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, 90 நாளா 60 நாளான்றது எனக்கு கிரேவ் கிரைம்ஸில் எனக்கு தெரியல, படிக்கணும். குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நீங்கள் கஸ்டடி எடுக்கலைன்னா அதுக்கப்புறம் என்றைக்குமே கஸ்டடி எடுக்க முடியாது, முடிஞ்ச அவள் தான். எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸில் கூட நீங்கள் போய் கஸ்டடி எடுக்க முடியாது. ஏன்னா சட்டத்தில் இவ்வளோ நாளுக்குள்ளே நீங்கள் கஸ்டடி எடுத்தாகணும். பழைய சட்டத்தில் 15 டேஸ், மேக்ஸிமம் 15 டேஸ். பிஎன்எஸ்எஸில் என்ன ப்ரொசீஜர், இது கஸ்டடிக்கான ப்ரொசீஜர்ஸ் மாறி இருக்கிறது என்பது தெரியவில்லை. ஏன் தாமதம்? அதில் ட்வீட்டு போட்டதுக்கு என்ன கஸ்டடி எடுக்கிறீங்க? இல்லை சார், விசாரிக்காத போது அது என்ன ஆகும்? விசாரித்தால் அந்த வழக்கு வீணாக போகும். இப்போ நான் தான் அந்த மாட்டிக்கிட்டு இருக்க ஒரு குற்றவாளின்னா ஒழுங்காக புலனாய்வு பண்ணணுன்றது நோக்கமே இவங்களுக்கு இல்லை, என்கிட்ட என்ன உண்மை இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணுன்ற நோக்கம் இல்லை. இல்லைன்னா மர்டர் கேஸ் இன்வெஸ்டிகேஷனில் அரெஸ்ட் பண்ணணுன்னு என்ன கஸ்டடி எடுத்திருப்பாங்க. கஸ்டடி எடுக்காமல் இருக்கிறதே இவங்க ஒழுங்காக இதை விசாரிக்கலைன்ற நோக்கம். நான் உண்மை குற்றவாளி இல்லை, என் மேலே பொய்யா வழக்கு போட்டாங்கன்னு இதை காரணமாக காண்பித்து நீதிமன்றத்திலேருந்து விடுதலையாக முடியும். என்னென்னா அவங்க இப்போது கஸ்டடி எடுக்கிறதுக்கான நோக்கம் என்னென்னா, கொலை செய்த ஆயுதத்தை எங்கே மறைத்து வைத்திருக்கிறீர்கள், கொலை செய்யப்பட்ட போது எடுத்த அந்த நகைகளை எங்கே அடகு வைத்தீர்கள், எங்கே உருக்கினீர்கள், எங்கே வெற்றீர்கள், எவ்வளவு பணம் வந்தது, இதெல்லாம் போய் எங்கே அடகு வச்சான், எங்கே விற்றான், எங்கே ஏதாவது கிரைமில் சம்மந்தப்பட்டிருக்கலாம், இது அதை ரெக்கவரி பண்ணணும், நல்லா ரெக்கவரி எடுத்து காட்டணும். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகளில் வந்து அந்த மாதிரி இப்போ கொலை பண்ணாங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து ரெக்கவர் பண்ணப்பட்டதா நகைகள்? மோட்டிவே மாற்றி போடும்போது எப்படி ரெக்கவரி பண்ணப்படுவீங்க? இந்த பஸ் கண்டக்டர் இறந்து போனார்ல, அவர் வந்து கையில் ஒரு 1.5-3 கிலோன்னு காப்பு போட்டிருக்காரு, தங்க காப்பு போட்டிருக்காரு, அருணாகயிறு போட்டிருக்காரு. இப்போது அதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி கிரைம் தான் நோக்கம். மர்டர் ஃபார் கெயின் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் ரெக்கவரி காட்டுவீங்க. அவங்க போட்டிருக்க மோட்டிவ் இந்த சொத்தை அடையலான்றதுக்காக இவர் பண்ணியிருக்காருன்னு போது எதுக்கு ரெக்கவரி? ஸோ அவங்க பாதிக்கப்பட்ட ஒரு தரப்புலேருந்து சொல்லியா நகை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு? காணோன்றதெல்லாம் பதிவாயிருக்கு, ஆனால் அது வந்து வழக்கு கொலை செய்யப்பட்ட போது இது திருடப்படவில்லைன்னு கணக்கில் காட்டல. சொத்துக்காக கொலை பண்ணுறாரு, அது எப்படியே காணப்போச்சு அப்படின்னு விட்டுட்டாங்க. நகைக்காகத்தான் கொலை செய்திருக்கான்னு மோட்டிவ் போட்டால் தானே ரெக்கவரி வரும். செத்தப்போ அது இல்லைன்றது போட்டிங்கன்னா காவல்துறை, தமிழக காவல்துறை தங்களின் கடமையை மறந்து அதன் தன்மையை இழந்து உருக்குலைந்து போய் கொண்டிருக்கிறது இந்த பொம்மை முதல்வரின் ஆட்சி. இதெல்லாம் ரொம்ப சீரியஸ் ஃப்ளாஸ். என்னால் எல்லாம் டைஜஸ்டே பண்ண முடியல. ஓப்பனாக கூட வச்சுருப்பாங்கப்பா க்ரைமை, மர்டர் கேஸை முடிக்காமல் கூட அப்படியே கிடைக்கல அன்டிடெக்டட்னு கூட வச்சுருப்பாங்க. இப்படி கொலை கேஸ்லாம் போய் சம்மந்தம் இல்லாத ஆட்கள் எல்லாம் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப அரிதாக நடக்கும். அதுவும் இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த அதிகாரியை தொலைச்சி விடுவாங்க. இது ஒரு சிஸ்டமே அனுமதிக்குது. ஒரு சீரீஸ் ஆஃப் மர்டர் நடக்குது, சார் பக்கத்து கடைக்காரன் கொண்டுட்டான் சார்னு சொல்லிட்டு போய் சார்ஜ் போகிறாங்க, அப்படியே முடிஞ்சா வெரி குட் அப்படின்னு. இது நடந்ததே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. என்டையர் சிஸ்டம் ஹேஸ் கொலாப்ஸ்ட் அண்டர் ஸ்டாலின். இதெல்லாம் ஒரு பயம் இருக்கணும். பத்திரிகையில் தினமலர் அவ்வளோ பெரிய நியூஸ் வந்துச்சு இல்லை, முதலமைச்சர் கவனத்துக்கு போயிடுச்சுன்னா நேரம் இவங்களெல்லாம் தலைகளை தொங்க விட்டுருக்க வேணா. என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க? 15 கொலை பண்ணியிருக்கான், எவனோ சம்மந்தம் இல்லாதவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சிஎம் இதை உரிச்சிருக்கணுமா இல்லையா? இது சம்மந்தமாக ஒரு சலனம் கூட இல்லாமல் அவங்க பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தெரியுதா? நியூஸ் அடுத்த கொலை எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டாரு, அவ்வளோதான், திரும்ப பேசியிருக்காரு, அவ்வளோதான். சிவசுப்ரமணியம் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக இதை பற்றி பேசலைன்னா இதுவும் கடந்து போயிடும். இப்போ அடுத்த கொலை நடக்குது, இதை யார் பண்ணது?